ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் 3352 பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எஃப்டிஎஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பேப்பரை, சரியா? அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர் தேர்ட் செமஸ்டரில், சரியா? இந்த சாப்டரோட நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேப்பரோட யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இந்த மூணத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸோடு நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இன் பிஸ்னஸ், சரியா? அதாவது நீங்கள் மற்ற பிடிஎஃப் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இருந்திருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட உங்களுக்கு ஆன்சரும் சேர்ந்துருக்கனால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சரியா? அதனால் கண்டிப்பாக இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, சரியா? ஏன்னா யூனிட் வைஸ் நம்ம கொடுத்துருக்கனால ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும், சரியா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் யூனிட் 1ல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள், சரியா? 32 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். இதை தாண்டியாக நமக்கு கேட்க போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிளைன் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ், லிஸ்ட் தி faculties of data with example, briefly explain the steps in data science process with diagram, சரியா? இந்த மாதிரி பார்ட் பி கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்ட் ஏ வந்து யூனிட் 2க்கு பாருங்கள், இதே மாதிரி அங்கேயும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வித் ஆன்சர்ஸோடு இருக்கும். அதனால் இதில் இருக்க 2 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். 17 2 மார்க் கொடுத்துருக்கோம், சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். பார்ட் பியை பாருங்கள். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வித் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் தி மீன், மீடியன், மோட் அண்ட் ஆவரேஜஸ், சரியா? வித் அன் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை தி ரியல் லிமிட்ஸ் ஃபார் லோயஸ்ட் கிளாஸ், அதாவது இன்டர்வல் இன் தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அது அனலைஸ் ஹவு கிராஃப் கேன் பி யூஸ்டு ரெப்ரசன்ட் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா, சரியா? இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி யூனிட் 3ல் பார்ட் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான யூனிட் 3 வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு வந்து பைத்தானோட எல்லா அதாவது கோடிங்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானை பற்றி ஃபுல்லாக நம்ம என்னாச்சு பார்ப்போம். 11 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம், அதை பார்த்துங்க. பார்ட் பியில் ஒரு 9 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஏன் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோன்னா உங்களுக்கு வித் ஆன்சரோடு இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 10 கொஸ்டின் இருக்குது 2 மார்க்கு. பார்ட் பியில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, சரியா? அதே மாதிரி யூனிட் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவுட்புட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. மொத்தம் வந்து 12 கொஸ்டின் இருக்குது 2 மார்க்கு. பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குது, சரியா? கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.